அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு. தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் வக்ரகதியாகிறார். எந்த ஒரு பயமும் வேணாம், எந்த ஒரு தடையும் வேணும். அலாவித வெற்றி உங்களுக்கு காத்துருக்கு. ஆமாம், உங்களுடைய வார்த்தை ஜாலங்களே போதும் உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு. ஆமாம், மகராசி என்பவர்களுக்கு உண்டான வாக்கு ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அப்படியே ஒரு அழுத்தமான பேச்சு, ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, அதெல்லாம் பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதுங்க. ஆமாம், தெளிந்த நீரோடை போல மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடம் அப்படின்னோடனே எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணும். ஏற்கனவே நிறைய சான்சஸ்லாம் பார்த்து தான் வெளில வந்திருக்கீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் வரும் காலம் ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் நடக்க போகிறது, பெரிய கடன் அடைய போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் காலம் மாரகத்திற்கு நிகரான கண்டங்கள் ஏற்படும். இது ஜாதக விதி, இல்லைன்னா சொல்லலை. அந்த கண்டங்கள் எந்த வகையில் 8ஆம் இடத்தை காலி பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் உடல் அமைப்பில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம்,
ஒரு மிடில் ஏஜாக இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற கடன் அடைவதற்குண்டான காலம் இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக முடித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெர் அமௌண்ட் உங்களுக்கு அடைஞ்சிரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், ஒரு பெரும் கடன் இருக்குது அப்படின்னா, ஒரு மில்லியன் கணக்கில் இருக்குது, லேக்ஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னா, எங்கே ஆரம்பித்த விஷயம் எங்கே முடிக்கப்பட வேண்டும் என்று அமைதியாக உட்கார்ந்து சிந்திங்க முதல்ல. ஆமாம், கடனால் தான் அடைக்கப்பட வேண்டும் முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் மீளறதுக்கு கொண்டாந்து என்ன மகர ராசிகள்லாம் 7.5 சனி கடந்து பாத சனி நடந்துட்டுருக்கு. மேக்சிமம் வரக்கூடிய மகர ராசியில் உள்ள அத்தனை பேருமே நிறைய கடன் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம பார்வையில் அந்த விஷயங்கள் வருது. அதனால் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்லப்படுது. ஆமாம், அதனால் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு ஓராண்டுகள் வெயிட் பண்ணுங்கள். 2-3 தொழில்கள் உங்களுக்கு அமையும். இப்பொழுதே மேக்சிமம் பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கீங்க. அதனால் ஒன்றும் பயம் வேணாம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு. உங்களுடைய மன தைரியத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளவு அற்புதமான தைரியம் இருக்குது. 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாகன கடன் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், மறுபடியும் ஒரு கடன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி அந்த உத்தியோகத்தை மாற்றம் பண்ணலாமா, இடம் வாங்கலாமா, தொழிலுக்காக இடம் அமையும். இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. மகர ராசிக்கு வாடகை இடத்துல இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் சொந்தமாக தொழில் பண்ணலாம், எனக்கு ஒரு இடம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ வாங்கக்கூடிய நேரம் வாங்கிக்கங்க. ஆமாம், இதெல்லாம் நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வரக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் கொடுத்துட்டு இருக்கா. குலதெய்வ ஆசி உண்டு, முன்னோர்களுடைய ஆசி உண்டு. பிள்ளைகளினுடைய வளர்ச்சிகள் உங்களுடைய கண்ணெதிரே இப்போ தெரிய போகிறது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம், பின்னாடி பெரும் பலனை கொடுக்க போகிறாங்க. 7ஆம் இடத்துல புதன் பகவான் வக்கர அஸ்தங்கமாகிறார். நீண்ட நாளாக மனைவி கிட்ட பிரச்சனை இருக்குது, பேசாமலே இருக்கிறோம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதெல்லாம் இப்போ மனம் விட்டு பேசி ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். வழக்குகள், எவ்வளோ பெரிய வழக்குகள், நீண்ட நாள் வழக்குகள், ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, வாய்தா மேலே வாய்தா வாக்கிண்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் அந்த மகர ராசிகள்லாம் இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஈஸியாக அந்த வழக்குலேருந்து வெளில வரதுக்கு உண்டான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், அவர் பஞ்சமாதிபதி 9ஆம் இடத்திலோடு தொடர்பு வரும்போது யோகம்தான். ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு கோணம் ஏறுவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த சுக்கிரனால் அனுகூலம் கிடைக்கும். ஏதோ ஒரு சொகுசான ஒரு இடம் வாங்கிறதுக்கு, ஸ்டைலிஷான வண்டி வாங்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாக்கியம் அமைகிறதுக்கு சூழ்நிலை எல்லாம் நடக்கும். திருமண வாய்ப்புகள் நிறைவேறும். ஆமாம், திருமணம் கூடி வரும். தொழில்கள் அமைவும், தொழில் இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்னு இன்னொருத்தருடைய வருமானம் உங்ககிட்ட வரும். ஆமாம், இன்னொருத்தருடைய சொத்துக்கள் நம்ம பேருக்கு வரும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். 3க்கும் 12க்கும் உண்டான அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆமாம், சுகமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் தூரம் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பயணங்கள் அதிகமாகும். பயணங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க சற்று கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆயுள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும்பொழுது ஏஜ்டு பர்சன் மருந்துலாம் சரியாக இருக்கா, ஆமாம், தலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ஏற்கனவே தலைவலி இருக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது, கவனம் வேண்டும். மகர ராசியில் உள்ள மூத்த பெண்கள், மூத்த பையன்கள் இந்த மந்த்லி உங்களுடைய நடை உடை பாவனைகளில் சற்று கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல புதன் வரும் காலம். இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த சேட்ஸு, இந்த ரீல்ஸ் போடுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் உண்டு. வருமானம் 2 மடங்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். நண்பனால் யோகம் உண்டு, ஷேர் மார்க்கெட்டால் யோகம் உண்டு, கூட்டு தொழிலாளிகளால் ஒரு பாசிட்டிவ் உண்டு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மாதத்தினுடைய ராசியை மேலும் தங்களுடைய ராசி அதிபதியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாகராஜனுடைய வழிபாடு சிறப்பு. ஆமாம், நாகாத்தம்மனுடைய வழிபாடு, நாகர் வழிபாடு. இந்த அரச மரம், வேப்ப மரத்தினோட சேர்ந்த நாகர் சிலை வச்சிருப்பா. அந்த இடத்துல என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு அந்த இடத்த வழிபாடு பண்ணுங்கள்.
இந்த மந்த்லி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய பலன் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்